Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquid drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்கள் புதுசாக பி பிளாக்ல குடி வந்திருக்கீங்க தானே? ஆமாம் ப்ரோ, பி பிளாக். பி பிளாக்ல பிடி தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் நாங்கள் செல்லமாக எப்போவுமே பிடி தாத்தான்னு கூப்பிடுவோம். ஒரு நாள் டெராஸில் பீடி பிடிச்சிட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து இறந்துட்டார். அன்னிலேருந்து அந்த டெராஸில் வந்து அமானுஷமாக ஏதோ சக்தி போயின்ட்டுருக்கு, அவர் ஆவி போயின்ட்டுருக்குன்னு பேசிக்கிறாங்க. அதனால் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆஹா, இவர் வேற பயமுடுத்திட்டு போயிட்டாரே. நான் வேற வீட்டில் தனியாக இருக்கேனே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, பேசாமல் கௌதம்க்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிடுவோம். சொல்றா சிவா. கௌதம், ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் என்னுடைய புது ஃப்ளாட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண முடியுமா? ஏன்னா தனியாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அம்மா அப்பா வேறு ஊரில் இல்லை. அங்கே வரத்துக்கு ஒரு 2 டேஸ் ஆகும். அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். சரிடா, அதுக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஸ்டே பண்ணுறேன். நீ எனக்கு அட்ரஸை மட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடு. சரிடா, ஓகே. ஈவினிங் பார்ப்போம், வந்துடு. நான் அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்டா. ஹாய்டா சிவா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாடா, உட்காந்துக்கடா. நான் நல்லா இருக்கேன்டா. இங்கே ஏதோ ஆவி நடமாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்டா. தனியாக இருக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் உன்னை கூப்பிட்டேன். டேய், ஆவியாவது பிசாசாவது எந்த காலத்துலடா இருக்க? எவனாச்சும் உன்னை பயம்படுத்தியிருப்பான், நீயும் அதை நம்பிட்டு புலம்பிட்டு இருக்க. பா, செமையா வேர்க்குது. வெக்கையா இருக்கீங்க. ஏசி இல்லை? டேய், புது வீடுடா. இன்னும் திங்ஸ்லாம் எதுவுமே ஷிஃப்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் தான் பண்ணணும். அது வரைக்கும் ஃபேன் தான். சரி, கொஞ்ச நேரம் டெரஸ் காத்து போய் காற்று வாங்குவோம். டேய், அங்கேருந்துடா போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆவி இருக்காண்டா. அடப்போடா, என்னால் முடியல. நான் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு வரேன் டெரஸில். நீ போப்பா, நான் வரல. போடா டேய், நான் போயிட்டு வரேன்டா. நல்லா தானே இருக்கு மாடி, யாரும் இல்லையே. ஆவியாவது பிசாசாவது பைத்தியக்காரனுங்க. நல்லா காற்று வருது.
சிவா, செம்ம காத்து, வேற லெவலு. இப்போதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நிம்மதியாக போய் தூங்கலாம். வாடா, ரொம்ப டயர்டாக இருக்கு, போய் தூங்குவோம். சரி வா போகலாம். யாரு யார் அது? கௌதம்? 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 ஏய், ஏதோ மாதிரி பேசுற, பீடி எல்லாம் கேக்குற, உனக்கு அந்த பழக்கமே இல்லையேடா. போய் பீடி வாங்கிட்டு வா, சொன்னதை செய். நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் சிவா, எங்கடா போகிற இந்த நேரத்துக்கு? லைட்டு வேற, லைட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்குடா, எனக்கு தூக்கம் வருது. என்னடா சொல்ற? நீ என்னடா பீடி கேட்டு? ஏ சி, பீடியா? நானா? என்னடா உழையிட்டு இருக்க? பேசாம வந்து தூங்குடா, வாடா. போய் பீடி வாங்கிட்டு வான்னு சொன்னல. டேய், என்னடா போன்ற வான்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. டேய், என்னடா உன் கூட பெஜாரா போச்சு? என்னை தூங்கவே விட மாட்டேடா. இந்த நைட் நேரத்தில் எங்கடா போற? வந்து தூங்குடா. இன்னுமாடா பீடி வாங்க போல? கௌதம்? 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 அம்மா! சிவா, டேய், அங்க உட்காந்து என்னடா பண்ற? பாத்ரூம் வந்தா போடா, இங்கேயே போயிடாத, அப்புறம் என்னால் தூங்க முடியாது. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, என்ன தூக்கி போட்டுட்டு? டேய், பேசாம மூடிட்டு வந்து படுறா. என்னால முடியலடா நீ பண்றதெல்லாம் பார்த்தா. என்னாலையும் தான்டா முடியல நீ பண்றதெல்லாம் பார்த்தா. எம்மா! இன்னும் மாடா பீடி வாங்கிட்டு வரல?
மறுபடியும் போட்டானா லைட்ட? எங்க அவன் சிவா? டேய், மறுபடியும் அந்த மூலையில போய் உட்காந்து என்னடா பண்ற? நீ பண்ற அலைப்பிறைக்கு வேற என்னடா பண்றது? பேசாம அந்த மந்திரிச்ச கயிறை கட்டி விட்டுருவோம். கௌதம், கௌதம், என்னடா மறுபடியும் என்ன? கயிறு கட்டிக்கடா. என்னடா கயிறு இது? கட்டிக்கடா, நல்லா இருக்கும். சரி, ஆசைப்படுற, கட்டி விட்டு போ, ஸ்டைலாக இருக்கும். அவ்வளோதானே? ம். அப்பா, இப்போதானே நிம்மதியா இருக்கு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பா, கயிறு ரொம்ப இறுக்கமாக இருக்கே. டேய் சிவா, இந்த கயிறு ரொம்ப இறுக்கமாக இருக்குடா, நான் கழட்டிக்கிட்டா? டேய், வேணாண்டா. போய் பீடி வாங்கிட்டு வாடா. ஆஹா, மறுபடியும் முதலெந்தா? கௌதம், 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 வெந்துச்சா? டே சிவா, இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க? டேய் சிவா, டேய் சிவா, எழுந்துடுறா, விடிஞ்சிடுச்சு, மணி 6 ஆகுது, டீ கடைக்கு போவோம் வாடா.
டேய் சிவா, என்னடா உட்காந்துட்டே இருக்க? டீ கடைக்கு போலாம் வாடா. சொன்னல மணி 6 ஆகுது. என்ன சிவா, ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. போய் பீடி வாங்கிட்டு வாடா. என்னது பீடியா? எப்பல இருந்து பழக்கம்? சொல்லல, போய் பீடி வாங்கிட்டு வாடா. ஓகே ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். சிவா, இந்தாடா. ப்ரோ இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. என்ன ப்ரோ அவரு கூப்பிட கூட போயிட்டே இருக்காரு? அதான் ப்ரோ, எனக்கும் தெரியல. காலையிலேருந்து இப்படி தான் வித்தியாசமாக ஏதேதோ பண்ணிட்டு இருக்கான். டீ கடைக்கு போனோம், அங்கே கூட பார்த்தீங்கன்னா பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த பழக்கமே இல்லை. என்னன்னே புரியல ப்ரோ. ஒருவேளை பீடி தாத்தாவோட ஆவி அவர் உடம்புல பூந்துருக்குமோ? ஓ, யார் ப்ரோ அது? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. சொல்கிறேன் கேளுங்க. பீடி தாத்தான்னு ஒருத்தர் பி பிளாக்ல இருந்தார். ஒரு நாளைக்கு மொட்டை மாடில் பீடி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செத்துட்டாரு. அன்னிலேருந்து ஏதோ அமானுஷமா அவரோட ஆவி நடமாயிட்டு இருக்குன்னு யாரும் பேசிட்டு இருக்காங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்டோட உடம்புல அவரோட ஆவி பூந்துருக்கலாம். இதனால தான் சிவா அந்த மொட்டை மாடி பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். மேபி எனக்கும் ஆவி பிடிச்சி இப்போ சிவாக்கு போயிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதுக்கும் இந்த மந்திரிச்ச கயிறை உங்கள் ஃப்ரெண்டு கையில் கட்டி விட்ருங்க. ஓகே ப்ரோ, கட்டி விட்டுடுறேன். சிவா, டேய் சிவா, இங்க என்னடா பண்ற? அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க? எனக்கு சக்கு சக்கு பாட்டு போடு. என்னது சக்கு சக்கு பாட்டா? என்னடா சொல்ற? ஐயோ, எனக்கு பாடணும். சக்கு சக்கு பாட்டு போடு. சரி போட்டுடுறேன். டென்ஷன் ஆகாத.
இதுதான் சரியான டைம். நானும் டான்ஸ் ஆடி அவன் கையில் கட்டி விட்டுற வேண்டியதான் இந்த மந்திரிச்ச கயிறை. சிவா, நானும். என்னடா விடிஞ்சிருச்சா? என்னடா என் கையில் கயிறு கட்டியிருக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அந்த கயிறை கழட்டிடாத. சரி சரி, கழட்டல. என்னது இது? இவன் கயிறு அவுத்ததும் கிட்ட போற, அப்புறம் என்னாச்சு தெரியலையே. இவன் எப்படி நார்மலா இருக்கான்? கயிறு கட்டலையே. அப்போ ஆவி போச்சா? புரியலையே. டேய் சிவா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இனி எல்லா ப்ராப்ளமும் சால்வ், அவ்வளோதான். அதான் மந்திரிச்ச கயிறு கட்டி விட்டேன்ல. அப்போ பீடி தாத்தா ஆவி போயிடுச்சு போல. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா. ஹலோ கௌதம், நீ சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன்டா. எங்கடா இருக்க? நானும் சிவாவும் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம்டா. ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ண முடியுமா? வந்துடுறோம். சரி, ஓகே ஓகே, சீக்கிரம் வாடா, வெயிட் பண்ணுறேன். ஓகேடா, ஷுவர், வந்துடுறேன். அதான்டா அஜய் வந்துடுறேன்னா, மேபி வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இது கால் பண்ணலாம். ஹே அஜய், இங்கே என்னடா பண்ணுற? ஹாய்டா அஜய், ரொம்ப நேரம் ஆச்சா? ஹே சாரிடா, உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஏய், என்னடா இவன் பேச மாட்டான்? அதான்டா எனக்கும் தெரியல, என்னாச்சுன்னு தெரியலையே. அஜய் அஜய்
எழுந்துடுறா. ஆச்சே, பீடி வாங்கிட்டு வாடா. மறுபடியும் முதல்ல இருந்தா